அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். வாழ்க்கையில இந்த உலகத்துல கிரியேட் பண்ணப்பட்ட அத்தனை சாதனைகளும் எல்லாமே திறமை சார்ந்தது அல்ல. எல்லாமே திறமை கிடையாது. அவரோட திறமை இவ்வளோ திறமையா அப்படின்னு நீங்க என்ன பார்த்து வியக்கிற எல்லாமே ஜீரோலேருந்து ஆரம்பிச்சது. எந்த ஒரு திறமையுமே கத்துக்க முடியாத விஷயமே இல்லை. எல்லாத்தையும் கத்துக்கலாம். ஆனா தொடர்ந்து பிராக்டிஸ் பண்ணணும், தொடர்ந்து அதை செய்யணும், விடாம செய்யணும். விடாமுயற்சின்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி விடாம செஞ்சுக்கிட்டே இருக்கதான் ஒரு திறமை நம்ம கை கூடும். அதை நம்ம மாஸ்டர் பண்ண முடியும். அப்போ எவ்வளவு உழைக்கணும், நம்மளுடைய உழைப்பு தான் முக்கியமே ஒழிய எல்லாமே திறமை சார்ந்தது இல்லை. திறமை கொஞ்சம் தேவைதான், இல்லைன்னு சொல்லலை. சில திறமையை மட்டுமே வச்சு வளர்ந்தவங்களும் இருக்கிறாங்க. அது ஒரு குறிப்பிட்ட திறமைகள் ஒருத்தருக்கு இன்பார்ன் குவாலிட்டின்னு சொல்லக்கூடிய சில குவாலிட்டிஸ் இருக்க தான் செய்யுது. ஆனால் எல்லாத்தையும் மீறி அந்த குவாலிட்டியும் மிஞ்சக்கூடிய அளவுக்கு ஒரு திறமையை ஒருத்தரால் வளர்த்துக்க முடியும். எப்போனா தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறப்ப. ஒருத்தரால் ஓடக்கூட முடியாது, நடக்கக்கூட முடியாது. அவர் ஒரு 100 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தை பழகுறாருன்னா அவர் தினம் 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 அதை ஓடிக்கிட்டே இருப்பார். ஓடிக்கிட்டே இருக்க தான் அவர் அந்த அந்த பந்தயத்தை கான்ஃபிடென்ஸோட எதிர்கொள்ள முடியும். அப்போ ஒரு பேட்டிங், ஒரு கிரிக்கெட் நம்ம பார்க்குறோம், ஒருத்தவங்க பேட்டிங் பண்ணுறாரு. அந்த ஒரு பேட்டிங் ஸ்ட்ரோக் அவர் வைக்கிறதுக்காக எத்தனை பந்துகளை இதுக்கு முன்னாடி அவர் ஃபேஸ் பண்ணியிருப்பாரு, எவ்வளோ ப்ராக்டிஸ் செஷன்ஸ் அவர் அட்டன் பண்ணியிருப்பாரு. அப்படியே டைரெக்டாக வந்தோன்னே எனக்கு நேச்சுரலாக இந்த பந்தையும் இந்த மட்டையையும் இந்த பேட்டையும் என்னால் ஹேண்டில் பண்ணுறதுக்கான திறமை எனக்கு இருக்குது அப்படின்னு நினச்சி ஒருத்தரால் இறங்கி இந்த கிரிக்கெட் உலகத்தில் சாதனை பண்ணிட முடியுமா? தொடர்ந்து ப்ராக்டிஸ். யார் ஒருத்தர் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்காரோ அவருக்கு ஏஜ் ஒரு மேட்ரு அல்ல, அவர் எந்த இடத்துல இருந்து வந்தாருங்கிறது ஒரு முக்கியம் இல்லை, அவர் எப்படி விளையாடுறதுங்கிறது முக்கியம் இல்லை. தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணுற ஒருத்தனால கன்சிஸ்டன்சியை கொடுக்க முடியும். கன்சிஸ்டன்ட் பிளேயரை தான் கிரிக்கெட் உலகம் நாடுது. அப்போது ஒரு பால் வருது, அந்த பாலை ஒருத்தர் ஃபேஸ் பண்ணுறாரு. அதே மாதிரி பாலை இதுக்கு முன்னாடி ஒரு 100, 1000, லட்சம் தடவை ஃபேஸ் பண்ணியிருந்தாதான் அந்த 1,01,000வது பாலை ரொம்ப கேஷுவலாக அவரால் ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ ப்ராக்டிஸ் தான் எல்லாமே. நீங்கள் நினைக்கிற அத்தனை சாதனைகளும் வெறும் திறமையால் மட்டுமே சாதிக்கப்பட்டவை அல்ல. நிறைய விஷயங்கள் தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுனால நிகழ்த்தப்பட்ட சாதனைகள் தான் அதிகம் இந்த உலகத்தில். சிந்தித்து செயல்படுங்கள். அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன்.